கிராமத்துல நிலநடுக்கமோ அல்லது பலத்த காற்றோ இல்லாத நிலைமையில ஒரு விவசாய கிணத்துல இருக்கக்கூடிய நீர் கடல் அலை மாதிரி மூர்க்கமா ஆடியும் ததும்பி ததும்பி வெளியே கொட்டியும் வரக்கூடிய விசித்திரமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தின முழுமையான பின்னணி மற்றும் அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். குஜராத் மாநிலம் மோர்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விர்பர்தா கிராமத்துல பிராஞ்சிவன் சடாரியா என்ற விவசாயியின் நிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 18 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு புதிய விவசாய கிணத்துல தான் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு வருது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து இந்த கிணற்றோட நீர் தொடர்ந்து அலை மாதிரி மேல எழும்பி ததும்பிக்கிட்டு வருது. கிணற்றோட நீர் கொந்தளிக்கிறது மாதிரியான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த இடத்துக்கு அச்சத்தோடவும் ஆச்சரியத்தோடவும் திரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய மற்ற கிணறுகள்ல நீர் அமைதியா இருக்கும்போது இந்த கிணத்துல மட்டும் நீர் சீற்றத்தோட காணப்படுறதுனால இது ஏதேனும் நிலநடுக்கத்தோட அறிகுறியா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய பயம் மக்கள்கிட்ட எழுந்தது. ஆனா சமீபத்துல பெய்த கனமழை காரணமா நிலத்தடி நீர்மட்டம் திடீர்னு வேகமா உயர்ந்திருக்கு. மழைநீர் நிலத்தடியில வேகமாக போகும்போது பாறை இடைவெளிகளையும் நிலத்தடி நீர்நிலைகளையும் சிக்கி இருக்கக்கூடிய காற்று பலத்த அழுத்தத்தோட வெளியேற முற்படும். இந்த காற்றானது நீரை மேல் நோக்கி தள்ளுறதுனால கிணற்றோட மேற்பரப்புல கிணறு சீச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அலை மாதிரியான கொந்தளிப்பு ஏற்படுது அப்படின்னு அதிகாரிகள் மற்றும் நிலவியல் வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சு இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காந்தி நகர்ல இருக்கக்கூடிய நில அதிர்வு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தின ஆய்வுல அந்த பகுதியில நிலநடுக்கத்திற்கான எந்த ஒரு சுவடோ அல்லது செயல்ல இருக்கக்கூடிய பிளவு கோடோ இல்லை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிலநடுக்கத்தின் அறிகுறியோ அல்லது மர்மமான நிகழ்வெல்லாம் எதுவும் கிடையாது. முற்றிலும் இயற்கையான ஒரு புவியியல் மற்றும் நிலத்தடி நீர் அழுத்த மாறுபாடே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால நிலவியல் துறை அதிகாரிகள் அந்த இடத்தை நேர்ல ஆய்வு செஞ்சு பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையா கிணற்றை சுற்றி தடுப்புகள் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காந்தி நகர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நிபுணர் குழு விரிவான ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இயற்கையோட விசித்திரங்களுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு தெளிவான அறிவியல் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்று. மூட நம்பிக்கைகளுக்கும் வீண் வதந்திகளுக்கும் இடம் கொடுக்காம அறிவியலின் உண்மையை உணர்ந்து பொதுமக்கள் அமைதி காக்கிறது தான் இந்த நேரத்துல தேவையான ஒண்ணா இருக்கு.